நம பார்வதீபதஜி அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கமும். மயிலாடுதுறை சிவபுரம் சிவாகம பாடசாலை என குருநாதருடைய திருவடியை வணங்கி மகிழ்ந்து திருவம்பாவை 19வது பாடல் மற்றும் விளக்கத்தை சிந்திப்போம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமின்று அங்கு அப்பழஞ்சொரு புதுக்குமெம் அவச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கென்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பரல்லாதோர் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குலன் பகலன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோ நல்குதியேல் எங்கழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய விளக்கம்: ஒரு அப்பா போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டும் சொந்தமானல் என்று ஒரு தந்தை ஒரு மகளை ஒருவரிடம் திருமணம் செய்து கொடுக்கும்போது சொல்லும் பழமொழி இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேணும்னா, உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறா. சுவாமிகிட்ட போய் நாங்கள் உரிமையாக கேட்குறோம். ஒரு அப்ளிகேஷன், ஒரு விண்ணப்பம். என்ன அப்ளிகேஷன், என்ன விண்ணப்பம்னு கேட்டால், எங்களை தழுவுவோர் உன் பக்தர்களாக மட்டும்தான் இருக்கணும். எங்களை கரம் பிடிக்கிறவங்க உங்களுடைய பக்தர்களாக மட்டும்தான் இருக்கணும். எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாக இருக்கணும். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாக்கா அந்த கணவன் சரிமா போயிட்டு வான்னு சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி கணவன் வேணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்வர்கள் மட்டுமே தெரிய வேண்டும். பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது. இப்படி ஒரு பரிசை எம்பெருமான் நீ எனக்கு தந்துட்டிங்கன்னா சூரியன் எங்களுக்கு எங்கே உதிச்சா என்ன மறைஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல். அதாவது இப்போ சொல்லின்னு இருக்கா எல்லாரும் பெண் அடிமைத்தனம், பெண்களுக்கு பெருசாக இடஒதுக்கீடுலாம் கிடையாது, பெண்கள்லாம் இன்னும் மேலே வரணும், பெண்களை நீங்கள் அடிமையாகவே வச்சுட்டு இருக்கீங்க அப்படிலாம் நிறைய வாக்குவாதம் போயின்னு இருக்கு இல்லையா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாணிக்கவாசகர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் போய் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவன் வரணும்னு துணிச்சலாக கேட்டிருக்கா பாருங்க. அவங்களுக்கு அப்போ தானே பயம் இருந்ததா? ஆனால் எப்பேற்பட்ட கணவன் வரணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாக்கா எங்களை தடுக்கக்கூடாது, போகணுன்னு சொல்லணும். எந்த விதமான தீய பழக்க வழக்கங்களும் இல்லாத கணவராக வேணும், எல்லா சர்வகாலமும் சிவபெருமானே சிந்திக்கக்கூடியதான கணவர்கள் வேணும் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு அப்ளிகேஷன் போய் சாமிகிட்ட கொடுக்குறாங்க. இப்படின்னா எங்களுக்கு கணவன் இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சிட்டுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி கணவர் எங்களுக்கு கிடச்சிட்டார்னா சூரியன் கிழக்க உதிச்சா என்ன மேற்க உதிச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் முடியுது. இதுக்கு என்ன அர்த்தம், உள்ள அர்த்தம்னு கேட்டால், பேர்பட்ட கணவர்கள் கிடைச்சாச்சுன்னு சொன்னால் நவகிரகங்களால் எந்த விதமான குறைகளும் ஏற்படாது. இப்போ கல்யாணத்துக்கே ஜாதகம் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஜாதகத்தில் இது பண்ணப்படாதா அப்படின்னா, வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவேங்கிறார் ஞானசம்பந்தர். இந்த பதிகத்தை பாடுங்க ஐயா போகிறோம், நீங்கள் ஏன் போய் ஜாதகம் ஜோசியம்னு அதில் போய் விழுந்துட்டுருக்கீங்கிறார். அப்போ ஜாதகம் ஜோசியெல்லாம் பொய்யம்னா 64 கலைகளுக்குள் ஜாதகங்கிறது மிகப்பெரிய கடல், அதை நம்ம மறுப்பதற்கு கிடையாது. ஆனால் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். ஆசரு நல்ல நல்ல அவைய நல்ல நல்ல எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான் அப்படிங்கிறார். நவகிரகங்களுமே சிவபெருமானை தான் வழிபட்டுருக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்தெல்லாம். திருநள்ளாறு போகிறாங்க, சனீஸ்வரனை கும்பிட்றாங்க, சனீஸ்வரனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அங்கே உள்ள இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் மறந்து போயிடுறாங்க. சில பேர் சிவபெருமானை பார்க்குறது கூட இல்லை. அது ஏதோ சனீஸ்வரன் கோயில் சிவபெருமான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. சிவன் கோவிலில் தான் சனீஸ்வரன் இருக்குது. அங்கே சனீஸ்வரன் சிவபெருமான் வழிபட்டுருக்கார். நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அங்கே பிஏ இருப்பார். கலெக்டரை சரி செய்யணும்னா சில நேரத்தில் பிஏவை சரி செய்ய வேண்டியிருக்கு. சில நேரத்தில் சில விஷயங்களில் முதல்ல போய் பிஏவை தான் முதல்ல பார்க்கணும். பிஏ நமக்கு எல்லா விதத்துலையும் உதவி செய்வார். நம்ம பேப்பர் வாங்கிட்டு போவார், நம்மளுடைய
குறைநிறைகள்லாம் கேட்பார், நீங்கள் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார், உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்லுவார். ஆனால் அந்த பிஏவால் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் உங்கள் பேப்பரில் கையெழுத்து போட்டு உத்தரவு பண்ண முடியாது. அது யார் செய்யணும்னா கலெக்டர் தான் செய்யணும். அந்த பேப்பர்லாம் சரி பண்ணி ரைட்டு இவருக்கு இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு கையெழுத்து போட்டு நமக்கு அத்தாரிட்டி கொடுக்குறது யாருன்னு கேட்டாக்கா கலெக்டர் தான். அதை மாதிரி நமக்கு சிவபெருமான் தான் கலெக்டர், நவக்கிரகங்கள்லாம் பிஏ தான். நாம் பிஏ பார்த்துட்டு கலெக்டர் மாதிரி பயந்துட்டுருக்கோம் அந்த காலத்தில். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நவக்கிரகங்களுடைய அசைவுகளை வைத்து தான் அனுமானமாக சொல்ல முடியுமே ஒழிய இதுதான் நடக்கும்னு யாராலையும் எந்த ஜோதிடர்களாலும் சொல்ல முடியாது. ஜோதிடர்களாக இதில் வருத்தப்பட்டாலும் எனக்கு தவறு கிடையாது, நான் உண்மையை சொல்லிடுறேன். நடந்ததை நவக்கிரகங்களுடைய அசைவு வைத்து சரியாக சொல்ல முடியும். நடக்க போகிறதையும் நவக்கிரகங்களுடைய அசைவுகளால் அனுமானமாகத்தான் சொல்ல முடியுமே ஒழிய இப்படி தான் நடக்கும் நடந்தே தீரும்னு யாராலும் அடித்து சொல்ல முடியாது, சிவபெருமானை தவிர. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் இப்போ இவ்வளோ பேர் ஜோதிடர்கள் இருக்காங்களே, நம்ம தினப்பலன்லாம் பார்க்குறோமே அப்படின்னா அசைவுகளை வைத்து தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய நம்ம அவங்கள போய் நடக்கலேன்னு குறை சொல்லி அவங்கள கேட்டுட்டு இருக்க முடியாது. கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார்னா பைரவருக்கு வழக்கேற்றுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக கோயில் வாசலில் உள்ள ஒரு கடைக்கு போய் 2 வழக்கு வாங்குவீங்க, வழக்கு ஏற்றுவீங்க, சாமியை கும்பிடுவீங்க. 7 வாரமோ 9 வாரமோ அவர் சொல்லுவார், அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஐயா எனக்கு சரியாகலம்பிங்க. அந்த வழக்கு வாங்கி ஏற்றுனீங்களே, அந்த வழக்கில் உள்ள எண்ணெய் நல்ல எண்ணெயா, அது நல்ல நெய்யா, நீங்கள் ஏற்றும்போது எந்த பக்தியோட சிரத்தையோடு ஏற்றுனீங்க, ஏற்றும்போது கோளறு பதிகம்னு பேர் இந்த பதிகத்துக்கு. வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் ஆரம்பிக்கிற அந்த பதிகத்துக்கு பேர் கோளறு பதிகம்னு பேர். அது சில பேர் கோளாறு பதிகங்கிறாங்க. கோளறு பதிகம், கோல்னா நவக்கிரகங்கள். சில பேர் தொட்டதுக்கெல்லாம் 4 லட்சணம் பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொன்று ஜோதிடர்களை கேட்டால் இருப்பாங்க, அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஜாதகத்தை வந்து நுனிப்புள்ள மட்டும் மேனும் அப்படிம்பாங்க. அதில் போய் நீங்கள் ஆழ்ந்து டீப்பாக ரொம்ப பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் ஆகி போயிட்டே இருப்பீங்க. அடுத்து என்ன இது சரியில்லை அது சரியில்லைன்னு போயிட்டே இருப்பீங்க. கோளறு பதிகத்தை பாடி நீங்கள் விளக்கேற்றணும். நவக்கிரகங்களாக ஏற்படக்கூடிய இன்னல்களை யாராலையும் தடுக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். அந்த குறைப்பதற்கு பெயர் தான் பரிகாரம். அப்போ இப்பேற்பட்ட கனவுகள்லாம் வந்துடுதுன்னா எங்களுக்கு எந்த விதமான ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசிரு நல்ல நல்ல எங்களுக்கு நவக்கிரகங்களுடைய பிரச்சனைலாம் எங்களுக்கு தேவையில்லையா, அது சிவபெருமான் பார்த்துப்பார் அப்படிங்கிறாங்க. ஆகவே பக்தர்கள் கோளறு பதிகத்தை மட்டும் பாடுங்கள். ஜாதகத்தை அனுபவம் வாய்ந்த நன்றாக தெரிந்த ஜோதிடத்தில் தந்து ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள். நமக்கு அதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி நம்ம கலெக்டர் இருக்கார், சிவபெருமான் இருக்கார், அவரை வணங்குங்கள். நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுங்க. சில பேர் எல்லாத்துக்கும் இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் கூட இன்றைக்கி அஷ்டமி நாளைக்கு நவமி அப்படிம்பாங்க, பிரதமம்பாங்க. நாளும் கோலும் நலிந்தோருக்கு கிடையாது. உடம்பு முடியாதவங்களுக்கு 4 நட்சத்திரமும் பார்க்கக்கூடாது, உடனே வைத்தியம் தான் செய்யணும். சில பேர் அப்படி இருக்காங்க, அதுக்காக சொல்ல வரேன். நமக்கு எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய அதை பற்றி சிந்திச்சிருக்கோம். நமக்கு எல்லாமே வைத்தியநாதனாக வைத்தீஸ்வரனாக இருக்கக்கூடியவர் நமது சிவபெருமான். ஆகவே அவரை வணங்கி தொழுது மகிழ்ந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று அனைவருக்கும் அந்தந்த பருவத்தில் என்னென்னலாம் கிடைக்கணுமோ அது இக்காலத்தில் கிடைக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நவக்கிரகத்தினால் ஏற்படக்கூடிய இன்னல்களெல்லாம் நீங்கி துன்பங்களெல்லாம் நீங்கி மகிழ்வோடு ஆனந்தமாக வாழுங்கள். எப்பொழுதும் சிவச்சிந்தனையிலே இருங்கள். மீண்டும் நாளை தினம் சிந்திக்கின்றோம். நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.